அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அபிஷேகம் அபிஷேகம் இரத்தத்தின் அபிஷேகம், இயேசுவின் இரத்த அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் இறை வார்த்தையின் அபிஷேகம், அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாரும் ஐயா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோம் ஐயா. அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாரும் ஐயா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோம் ஐயா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோம் ஐயா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோம் ஐயா. என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் என் கையை பிடிச்சுக்கங்கப்பா. நான் பிடிச்சிட்டா ஒருவேளை நான் விட்டுருவேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே இந்த சீராக்கி ஞானத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளில் சிந்தனைக்கு தெய்வ பயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை குறித்து தான் இந்த சீராக்கி ஞானம் 1ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தெய்வ பயம் நமக்குள்ளே வந்தா நம்ம குடும்பங்களிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். கடவுளுடைய பயம், பக்தி, தெய்வ பயம். அப்போ முதலாவது இந்த தெய்வ பயம் என்று சொன்னால், கடவுள் சீராக்கி ஞானம் 1:1 சொல்லுகிறது, ஞானம் எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஞானம் கடவுளுடைய வார்த்தை, ஞானம் அவருடைய ஊற்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை மீது நாம் பயபக்தியோடு அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளத்தில் வரும் பொழுது அதுதான் மாட்சி. மாட்சியும் பெருமை. நான் ஆண்டவருடைய கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவன் நான். எலியா சொல்றார், தாவீது சொல்றாரு, நீ படைக்கலங்களோடு வந்திருக்கிற, போர் வீரர்களோடு நிற்கிற, உன் படை பலத்தோடு நிற்கிற, நானோ கர்த்தருடைய வார்த்தையால் நிற்கிறேன் என்று தாவீது சொல்வார். அப்படிப்பட்ட அதான் அந்த தாவீதுக்கு அந்த மாட்சியை அளித்தது, வெற்றியை தந்தது. அதுதான் மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடி. தாவீது ராஜா கடவுள் மேலே வச்சிருந்த அந்த பற்றினாலே ஒன்றுக்கும் உதவாத ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. மாட்சியும் பெருமையும் அளித்து மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியாக ஒரு ராஜாவாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இரண்டாவது, உள்ளத்தை இன்புற செய்கிறது, மன மகிழ்ச்சி தருகிறது, உள்ளத்தை இன்புற செய்கிறது. அப்போ உள்ளத்திலே மனமகிழ்ச்சி, அமைதி வந்துவிட்டால் மகிழ்வும் அக்களிப்பும் நீடிய ஆயுளும் கிடைக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த மன அமைதி இருந்துட்டாலே நம்முடைய ஆயுள் நாட்கள் கூடும். மன அமைதி நமக்குள்ளே இல்லாதனால தான் சுகரு, பிளட் ப்ரெஷரு, அது இது என்று சொல்லி
இப்போ மன அமைதி இருந்து சொன்னால் எந்த நோயும் கிடையாது. அப்போ இந்த மனதே உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். ஆமென். அப்போ எனக்கு எனக்கு நோய் வந்து விட்டது அது இது சொல்லி நம்ம பயப்படுறோம். ஆனால் கடவுள் மேலே பயபக்தி இருந்தால் நோய் மேலே பயபக்தி இருக்கக்கூடாது. கடவுள் மேலே பயபக்தி இருக்கணும். என் ஆண்டவர் என்னை படைத்தவர் என்னை 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 ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற பக்தி இருந்தால் போதும். அது உள்ளத்தை இன்புறுத்தும், உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியும் அக்களிப்பையும் நீடி ஆயுளையும் கொடுக்கும் தெய்வ பயம். ஆமென். அப்போ அப்படி தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது அவருடைய முடிவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆமென். ஆமென். முடிவு இறுதி காலம் முடிவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆமென். அவருடைய இறக்கும் நாளில் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆமென். இறக்கும் நாளில் இறக்கும் நாளில் நல்ல மரணம் ஆசீரை பெறுவார்கள். அப்போ கடவுளுடைய தெய்வ பயம் இருக்கிறவங்களுக்கு அவருடைய முடிவு எப்படின்னா மகிழ்ச்சியா இருக்குமா. அவர்கள் இறக்கும் நாளில் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இப்போ தெய்வ பயத்தில் நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்குறீங்க? அப்பா உண்மை நான் அன்பு செய்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அது மட்டும்தான் செய்யணும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அவர்கிட்ட விட்டுறணும். அதுதான் சொல்லப்படுவது. ஆண்டவரிடத்தில் தெய்வ பக்தி இருந்துச்சுன்னா அதுதாங்க ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம் ஞானம் என்றால் கடவுள். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் வர்றதுக்கு எவ்வளோ சோம்பல் பாருங்க. அந்த பயமே இல்லையே. ஆசீர்வாதத்தை தேடி நடக்கிறோம். காலையில் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆனால் அந்த பயம் இல்லை, இந்த தெய்வ பயம் இல்லை. நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கணும். அந்த தெய்வ பயம் நம்மகிட்ட இல்லை. இருந்திருந்தா நீ ஆண்டவர் சமயத்தில் டைமுக்கு வந்து உட்காந்துருப்ப. இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரத்துக்கு கூட அவருடைய அனுமதிங்க அது. அல்லேலூயா. அல்லேலூயா. பசாசு வாயை திறக்க விட மாட்டான். அது இறைப்பற்றுள்ளவர்களுக்கு தெய்வ பயம் இருக்கவங்களுக்கு தாய் வயிற்றில் இருக்கும்போதே வந்துருமாமா. தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அது கொடுக்கப்படுகிறது. அப்போ தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது, குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம். அன்னைமரியால் எலிசபெத் அம்மாளை போய் வாழ்த்திய பொழுது தாய் வயிற்றில் இருந்த குழந்தை பேருகளையால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னைமரியாள். தெய்வ பயத்தோடு இதோ உன் அடிமை, கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே தாய் மரியாள் அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. அதுதாங்க தெய்வ பயம். தெய்வ பயம் தாய் வயிற்றில் இருக்கும் போதே அது கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு டைம் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் பிஸி, நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன். நீ எத்தனை ஓடிப்பார், ஒட்டுறது தான் ஒட்டும். ஒட்டுறது தான் உடம்புல ஒட்டும், அதுக்கு மேலே ஒட்டாது. நீ எண்ணெயே பரட்டிட்டு மண்ணில் உருண்டுனாலும் எது ஒட்டணுமோ அதுதான் ஒட்டும். இப்போ முந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவையெல்லாம் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கப்படும். வார்த்தை நிரந்தரம். அப்போ இந்த ஞானம் என்ன செய்யுது? தாய் வயிற்றில் இருக்கும்போதே வழங்கப்படுகிறது. அப்போ தாய், அப்போ பெற்றோர்கள், அவங்க ஆண்டவர்கிட்ட இறை பக்தியோடு இருக்கும்போது அவங்க வயிற்றில் வர குழந்தையும் ஆசி பெற்றதே. தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே, தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே ஆசீர்வாதம். பெயர் சொல்லும் முன்பே. அப்போ அந்த வார்த்தை கடவுள் ஞானம் 15ஆம் வசனம் சொல்லி பாருங்க, முடிவில்லாத அடித்தளத்தை கொடுக்கிறது. பேஸ்மெண்ட். தெய்வ பயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வீடு நல்ல பாறை மேல் கட்டிய வீடுக்கு ஒப்பாக இருக்கும். பேஸ்மெண்ட்.
பாறை மேல் கட்டிய வீடு கோப்பை இல்லாட்டி அந்த மணல் மீது கட்டின வீடு மாதிரி போயிடும். அப்போ அவர்களுடைய வழி மரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பில்டிங். எத்தனை சந்ததி வந்தாலும் அந்த வீடு அழியாது. அது மாதிரி தான் அந்த முடிவில்லாத அடித்தளம், அந்த வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை, அந்த பேஸ்மெண்ட், அந்த குழந்தைங்க வயிற்றுல மனசில் இருக்கும்போதே அது உட்காரணும். நீ பாருங்கள், அந்த சின்ன பசங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை நமக்கு முன்னால் கொடுத்து அந்த குழந்தைகளை பார்த்தாது கற்றுக்கங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி எல்லோரும் கூப்பிடுறோம், காலையில் எல்லாரையும் கால் பண்ணுறோம். டைம் இல்லை. ஏதோ நேரத்துக்கு வராங்க, ஏதோ நேரத்துக்கு போகிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் முழுமையாக தருகிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளது. என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ அவர் இரக்கத்தின் தேவன். அதான் தான் இயேசு ஒரு ஓமையை சொல்லுவார். வேலை நடக்குது, திராட்சை தோட்டத்தில் வேலை நடக்கணும், பணியாளர்கள் இல்லை, ரோட்டில் போய் நிற்கிறாங்க. காலையில் போய் ஒருத்தர் வராரு, வாங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க. தம்பி, உனக்கு உண்டான சம்பளத்தை நான் கொடுத்துருவேன். மதியம் போகிறாரு, அங்கேயே நிற்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்து வேலைக்கு அனுப்புகிறாரு. உனக்கு உண்டான சம்பளம் அதே பேசி தான். சாயங்காலம் 5 மணிக்கு வரவன், 6 மணிக்கு வரவன், 7 மணிக்கு வந்தவன், இப்படி லேட்டாக வந்தால் கூட அந்த மாலை வேலையில் அந்த சம்பளத்தை ஊதியத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல வந்தவங்க நினச்சாங்க நிறையா கிடைக்கும், பின்னாடி வந்தவங்க நினச்சாங்க என்ன கிடைக்குதோ தெரியல. ஆனால் முதல்ல வந்தவனுக்கும் பின்னாடி வந்தவனுக்கும் ஒரே அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார், சம்பளத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவர் நீதியின் தேவன். நீதியின் தேவன், நீதி வழங்குகிற தேவன். யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். எழுதியதே கொடுத்தது. அதில் எந்த விதமான குறைவை வைக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவரை தேடுங்க. அடுத்தது பாருங்க, இந்த தெய்வ பயம் என்பது தான் ஞானத்தின் நிறைவு. தெய்வ பயம் ஞானத்தின் நிறைவு என்று சொன்னால், ஞானம் என்றால் கடவுள், நிறைவு அங்கே தான் போய் நிற்கணும் நம்ம கடைசி காலத்தில். அல்லேலூயா. மறுவாழ்வு, நிலை வாழ்வு அவர் பக்கத்தில் தான் போகணும். அப்போ அவர்கிட்ட பயம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அதை தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டு. கனிகளால். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், நீங்கள் கனி தர வேண்டும். திராட்சை செடியோடு கொடி ஒட்டி இருக்கணும், கிளைகள். அதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. அப்போது ஆண்டவர்கிட்ட அந்த தெய்வ பயம் இருந்தால் அடுத்த ஆசீர்வாதம் என்ன சொன்னால், உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் விரும்புகிற நலன்களால் நிரப்புவார். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்கள் வீடு முழுவதும், உங்கள் பிள்ளைகள் முழுவதும் நலன்களால் நிரப்புவார். உங்களுடைய விளைச்சலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், களஞ்சியங்கள் வீட்டில் என்றைக்குமே தானியம் குறையாது. அரிசி பருப்பு எப்பொழுதும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இது டப்பாவை திறந்து பார்த்துட்டு இது இல்லையே அது இல்லையே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வ பயம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிறைஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் என்றைக்குமே உணவுப் பொருள்கள் குறையவே குறையாது. 18ஆம் வசனம் பாருங்க. இந்த தெய்வ பயம் என்பது ஞானத்தின் மணிமுடி. அது என்ன மணிமுடி? கிரீடம் நமக்குள்ள வந்துட்டா தெய்வ பயம் அது அமைதியை பொழிகிறது. அல்லேலூயா. உடல் நலனை குறிக்க செய்கிறது. உடல்ல எந்த நோய் நோக்காடு இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ 19ஆம் வசனம் சொல்லு பாருங்க, ஆண்டவரே அதனை கண்டு கணக்கிட்டார் என்று சொன்னால், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கண்டு கணக்கிடுகிறார். எப்படி? யார் யார் எந்த அளவுக்கு தெய்வ பக்தி பயத்தோடு இருக்காங்களோ அந்தந்த அளவுக்கு அவர்களுடைய அருளுக்கேற்ப அவர்களுக்கு அருள் வழங்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவரவர்களுடைய நம்பிக்கைக்கேற்ப அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவர் அவர் என்ன, அவருக்கு என்ன குறை, ஐயோ அந்த அம்மாவுக்கு என்ன குறை, ஐயோ அவங்களுக்கு என்ன குறை, எல்லாம் நிறைஞ்சி இருக்குது, அதனால தான் அவர் பேசுகிறார். அந்த நிறைவு எப்படி வந்தது என்று சொன்னால், தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே கணிக்கப்பட்டது. தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே கணிக்கப்பட்டது. உன் வாழ்க்கையில் நீ இப்படி தான் பிறப்ப, இப்படி தான் இருப்ப, இப்படி தான் வாழ்வ என்பது தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதே. ஆமென். புரியல? உங்களுக்கு புரியல? புரிஞ்சதான் இந்நேரம் எல்லாரும் வாயிலிருந்து ஆமென் வந்திருக்கும். ஆமென். புரியல? ஆமென். புரியல? யாருக்குமே புரியல. யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சா? இன்னைக்கு வீட்டில் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்குதுன்னு சொன்னால், அது நீ உருவாக முன்பதாகவே, சொல் உருவாக முன்பதாகவே உன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அது கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆமென். அதனால தான் எல்லாரும் பேசிக்கலேருந்து அவங்க எப்பொழுதும் நல்லதாக இருக்கிறாங்க. ஏன்? அது முதல்ல இட் இஸ் பிளஸ்டு, பிளஸ்ஸிங் கொடுக்கப்பட்டு, இட் இஸ் ரிசீவ்டு, கொடுக்கப்பட்டு. ஆமென். 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 இன்னைக்கு நீ பிரச்சனையே எனக்கு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஓடுற, அங்கே ஓடுற, இங்கே ஓடுற. நீ எங்கே எதை தொலைச்சோ அதை அங்கேயே தேடு, எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. சிலதை நம்ம தொலைச்சது எங்கோ ஒரு இடத்துல தொலைச்சிட்டு எங்கேயோ வந்து தேடிட்டு இருக்கிறோம். நீ ஆண்டவரை தேடு, எங்கே நீ தொலைச்சியோ அங்கே வந்து தேடு. ஆமென். ஆமென். அதனால தான் கணக்கிட்டு கொடுக்கிறார். அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் மனிதருக்கு மழையென பொழிகிறார். மழை போல கணக்கிட்டு கொடுக்கிறார், கணக்கிட்டு கொடுக்கிறார். பைபிளை நம்ம படிக்கிறோம். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. ஏன்? ஒருத்தருக்கு 1 தாலந்து ஏன் கொடுத்தாரு? ஒருத்தருக்கு மட்டும் ஏன் 5 கொடுத்தாரு? அவன் 10 உண்டாக்குவான்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கு 5 கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொடுத்தவன்ட்டு 4 உண்டாக்குவான்னு ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கு 2 கொடுத்தாரு. ஆனால் ஒன்று கொடுத்தவன் சோம்பேறி கொண்டு போய் மண்ணில் புதைச்சி வச்சிருவான். ஆண்டவரே நீர் கோபப்படுறவர், ரொம்ப சினம் கொள்றவர், நீர் விளையாத இடத்துல கூட அறுவடை செய்கிறவர் சொல்லி நான் பயந்து நீங்கள் எனக்கு கொடுத்த தானியத்தை, அந்த தாளத்தை நான் மண்ணில் பத்திரமா புதைச்சி வச்சுட்டேன். என்ன பண்ணுறாரு? அவன்கிட்ட இருக்கிறதையும் பிடிங்கி உள்ளவன் எடுத்து கொடுக்குறான். அவன்கிட்ட பிடுங்கி இருக்கிறவட்ட கொடுத்துட்றார். இதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸ். உனக்கு ஒரு தானியம் இருந்தாலும், ஒரு பைசா இருந்தாலும் அதை 10 பைசாவை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி? தெய்வ பயம். அதுதான் கடவுளை உறுதியாக பற்றி கொண்டவரை மாட்சியால் உயர்த்துவார். கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளுதல். அப்போ அந்த உறுதியாக பற்றி கொள்ளுதல் என்று சொன்னால் அதுதாங்க ஞானத்துடைய ஆணிவேர். ஆணிவேர், அந்த ஆணிவேர் அதான் ஸ்ட்ராங்கு. கடவுளை சிக்கனை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆணி வேறு நம்ம சிக்கனை பிடிச்சிட்டோம்னா அதன் கிளைகள் நீடிய வாழ்நாட்கள். அதன் கிளைகள் நம்ம நீடிய வாழ்நாட்கள். வேறு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கிளைகள் எல்லாமே. அதனால தான் திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க வேகமாய். திருப்பாடல் 1.
ஆமென். நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர். அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுவர். அவரது சட்டத்தை பற்றி அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் அவர் நீரோடையோரம் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் பருவ காலத்தில் கனித்தந்து கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவர். அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பார்த்தீங்களா, தெய்வ பயம் உள்ளவங்க, நற்பேறு பெற்றவங்க. அதனால தான் திருப்பாடல் முதல் வசனம் அதான் சொல்லுது, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆணிவேர். தொடக்கம். ஞானத்தின் ஆணிவேர், அதன் கிளைகள் நீடிய வாழ்நாட்கள். அதுதான் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பாங்க, என்றும் பசுமையாய். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அந்த மரத்திற்கு எப்பொழுதும் அவங்க செய்வது அனைத்திலும் வெற்றி. செய்வது அனைத்திலும் வெற்றி. இல்லாட்டி நீ என்னதான் ஓடு, என்னதான் பண்ணு, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நீ கொடுக்காம நீ உலக காரியத்தில் நீ போய் என்னமோ வேற மாதிரி தெரியும், ஒன்றும் இருக்கா, எம்டி. சரிக்கு விழுந்துருவேன். பொத்தலான பையில் போடுவேன். நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில் போட்டால் என்ன ஆகும்? அது கீழே போய் நிற்காது. ஓட்ட கையின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தலை. காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை. பிள்ளைகளுக்கு அந்த தெய்வ பயத்தை உணர்த்துறது இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எக்ஸாம் போகணும், அந்த பயம்லாம் இருக்குது. என் பையன் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், என் பொண்ணு டாக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், எல்லாம் இருக்குது. அந்த பயம்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணுன்ற பயம் பிள்ளைகளுக்கு சொல்றதில்லை. நல்லா உண்டு குடித்து கொளுத்து தூங்கி எந்திரிச்சு அவங்க இஷ்டம் போல போகணும், கம்ஃபர்டபுளாக போகணும், எல்லாத்துலேயும் கம்ஃபர்டபுள், எல்லாத்துலேயும் சுகம் வேணும். ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு முடியாது. எல்லாம் கன்வீனியன்ட் வேணும், கன்வீனியன்ஸ் வேணும். நடந்து போக மாட்டோம், வண்டியில் தான் போவோம். எல்லாத்துலேயும் கம்ஃபர்டபுள், நல்ல சாப்பாடு, எல்லாமே ஹைஃபை. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல பிள்ளைகளை பழக்குவிக்கிறோமா, ஊக்குவிக்கிறோமா என்ற கேள்வி பெற்றோராகிய உங்களுக்கும் எனக்கும். ஆமாம் பார்த்தவர்களே, ஞானத்துடைய ஆணிவேர் அங்கே தான் இருக்கு. கிளைகள் நீடிய வாழ்நாட்டு. நம்முடைய பக்தி, தெய்வ பக்தி தாங்க பேஸ்மெண்ட். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நீடிய ஆயுள் நாளையும் வாழ்நாட்களை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடக்கிறவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு நான் ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் ரெடியா இருக்குதுங்க. கடைசியா பாருங்க, 21 வசனத்துல ஆண்டவருடன் கொள்ளும் அச்சம் நம்முடைய பாவங்களை விரட்டி விடுகிறது. பாவம் செய்யறதுக்கு யோசனை பண்ணுவோம், இது செய்யலாமா வேண்டாவா, அந்த பயத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கணும், அதன் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குவார். அல்லேலூயா. இனி செய்யாதே, இனி வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை அங்கே உண்டாக்குவார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாவங்களை விரட்டி விடும். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த தெய்வ பக்தி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம் அகன்று விடும். ஆமென். சினம், ஆமென். இது செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், இது பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று சொல்லி பாவங்களை செய்து அதனால் வருகின்ற இன்பத்தை அடைய முடியவில்லை என்றால் நமக்கு கோபம் வருகிறது. ஏன் எனக்கு அது கிடைக்கல என்று சொல்லி பயம் வருகிறது. ஆனால் தெய்வ பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாவங்களை ஆண்டவர் விரட்டி விடுவார். செய்யாமல் நம்மளை அப்படியே தப்பிச்சு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுவும் அவர் கையில் தான் இருக்குதுங்க, நம்ம கையில் இல்லை. சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அனுமதித்து அதே வழியில் போய் அங்கேருந்து கரெக்ட் பண்ணி ரைட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவார் ட்ராக்கில். ஆமென். 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 அப்போது ஆண்டவருடைய பயம் இருக்கும் பொழுது இந்த கோபம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சாந்த குணம் உள்ளவர்கள் பேறு பெற்றோர். ஆமென். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஆமென். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஆமென். ஆமாம் பாதர்களே, மத்திய நட்சத்திரத்தில் இயேசு முதல் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்வார் பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர், ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள். அவங்க தான் துயருவோர் பேறு பெற்றவர்கள், கனிவுடையோர் பேறு பெற்றவர்கள், நீதியை நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றவர்கள், இரக்கமுடையோர் பேறு பெற்றவர்கள், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர்கள், நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேறு பெற்றவர்கள். 11ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆமென். ஆமென். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், ஒளியின் மக்கள், ஸ்பெஷல் பீப்புள். அதனால தான் ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில், அதனால தான் ஸ்தோத்திரப்பலி ஆவியானவர் உணர்த்திட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரப்பலி எடுக்க 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 நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா.
அந்த ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது அபிஷேக நதி நானே அகிலம் எங்கும் பரவிடுவேன் சொல்லி அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பேதுரும் சீடர்கள்லாம் இரவெல்லாம் நாங்கள் தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் விலையை தள்ளி போடப்பா. ஆண்டவரே இரவெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் அவங்களுடைய சொல்படியே செய்கிறோம். அந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் வலை கிழியும் அளவுக்கு மீன்கள், ஏராளமான மீன்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஏராளமான மீன்கள் நம்முடைய வாழ்க்கையில மறந்துடாதீங்க, ஆமென். மறந்துடாதீங்க. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழி நின்று மீட்டாரே, படுகொழி நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்கள், ஆமென். ஆமென். தெய்வ பயத்தினால் கிடைக்கின்ற, தெய்வ பயத்தினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். தெய்வ பயம் ஒன்றில் நீ அமௌண்ட் பே பண்ண வேண்டாம், செக் டெபாசிட் பண்ண வேண்டாம், காணிக்கை செலுத்த வேண்டாம், அதை கொடுக்க வேண்டாம், இதை கொடுக்க வேண்டாம். உன்னை கொடு, உன் உடலை கொடு, உன் உள்ளத்தை கொடு, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாயின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சிக்கனை பிடிச்சிடா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவரிடம் ஆண்டவரிடம் கொள்ளும் பயம், தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். அதை தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, டைமுக்கு உட்காருங்க, அவருடைய அன்றாட மன்னாவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். லேட்டாக வந்துச்சா, வெயில் வந்துச்சுன்னா மண்ணா உருகி போயிருமா. விடுதலை பயன் நூலில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடி தேவை உள்ளவருக்கு
சேகரிச்சுக்கணும் என்ற சிந்தனையோடு. அதிகமாக சேகரித்தவர்களுக்கு குறையில்லை, குறைவாக சேகரித்தவர்களுக்கு குறையில்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 6, 7 வசனங்கள் வேகமாய். ஆமென். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். ஆமென். ஆமென். கடவுளின் அன்புக்குரியவர். சீராக்கி ஞானத்தில் பார்த்தோம். கடவுளுக்கு அன்புக்குரியவர். அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதனால தான் 8ஆம் வசனம் சொல்லுது, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்பவல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செய்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 இன்று 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 வந்திருக்கின்ற வர இருக்கின்ற வராதவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் அமர விருப்பமில்லாதவர்கள் அனைவரையும், குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் நிறைவாக, திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் நிறைவாக நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day.